அந்த 19வது பின்வரும் மூலகங்கள் கூட்டம் 1 கூட்டம் 2 அதை ஸ்டோரி அவற்றின் சேர்வுகள் பற்றி பின்வரும் ரசாயனவியல் தொடர்பாக சரியானது. சரியானது. எல்லா கூட்டம் 1 2 மூலகங்கள் குறைநிலையுடன் தாக்கி ஹைட்ரசனையும் அவற்றின் உலோக ஹைட்ராக்சைடையும் தாக்கும். பெர்லியம் தாக்காது, மெக்னீசியம் தாக்காது. மெக்னீசியம் என்ன குறைநிலையோட தாக்காது, என்ன வெண்ணியோட சுழிநிலையுடன் தாக்கும். சரிதானே? சோ இந்த முதலாவது தவறானது. இரண்டாவது பாகம் லித்தியம் நைட்ரேட் ஆனது வெப்பமாக்கப்படும் பொழுது பிரிகையடைந்து NO2ஐயும் O2ஐயும் தரும். சரியானது. லித்தியம் நைட்ரேட் பிரிகையடைஞ்சு என்ன NO2 மட்டும் தெரியும். சோ ரெண்டாவது என்ன சரியானது. மற்ற என்ன லித்தியம் மிச்சம் எல்லாம் என்ன கூட்டம் மிச்சம் எல்லாம் ஹைட்ராக்சைடு தான் தரும். இதான் ஆக்சைடு தரும். அது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது சரியானது. மூன்றாவது பார்த்தோம்னா கூட்டம் 2 சல்பேட்டுகளும் கேரதரன் கூட்டம் 2 சல்பேட்டுகளை கேரதரன் கூட்டத்தின் கீழ் நோக்கி செல்லும் போது கீழே செல்லும் பொழுது குறைகின்றது. சரிதானே? மேலிருந்து கீழாத்தான் கீழிருந்து மேலதான் அதிகரிக்குது. அப்ப கீழ் நோக்கி செல்ல குறையும் தானே. மூன்றாவது சரியானது. அடுத்த நாலாவது பார்த்தோம்னா கூட்டம் ஹைட்ராக்சைடுகள் மூல வலிமை கூட்டத்தின் கீழ் நோக்கி கீழே செல்லும் பொழுது குறைகின்றது. மிக தவறானது. கீழே செல்லும் பொழுது என்ன அதிகரிக்கும். சோ இந்த நாலாவது தவறானது. அஞ்சாவது பார்த்தோம்னா கூட்டம் மூலங்களின் கார்பைடுகளை வெப்பமாக்குவதன் மூலம் ஆக்சைடுகளை பெறலாம். சரியானது. கூட்டம் கார்பைடுகளை ஆக்சைடுல பெறலாம். லித்தியம் கூட்டம் லித்தியமும் தான் பிரிக்கடியும் கூட்டம் மிச்சம் எல்லாம் பிரிக்கடியும் கூட்டம் எல்லாமே பிரிக்கடியும். சோ ஆக்சைடுகள் பெறலாம். விடத்தினப்பா 2 3 5 3 விட 19க்கு 3 விட 2 3 5. அடுத்த 20ஆம் கேள்வி பார்த்தோம்னா ஆவர்த்தன அட்டவணையில் எஸ் தோப்பு மூலகங்கள் அதாவது கூட்டம் லித்தியத்திலிருந்து சீசியம் வரை கூட்டம் 2 பெர்லியத்திலிருந்து பேரியம் வரை தொடர்பாக பின்வருவற்றுள் எக்கூற்று உண்மையானது. உதாரணம் சொல்லிக்கான் கூட்டம் 1 2 ஆகியவற்றில் எல்லா மூலகங்களும் நீருடன் தாக்கும் பொழுது H2ஐ தருகின்றது. தவறானதான என்ன பெர்லியம் தாக்காது. அது மெக்னீசியம் குளிருடன் தாக்காத என்ன சுண்ணீரோட தாக்கும் தானே. அங்க எந்த நீரோட பொது அழுத்தம் என்றாலும் பெர்லியம் வந்து தாக்காது. அதனால முதலாம் கூட்டு தவறானது. இரண்டாவது பார்த்தோம்னா கூட்டம் 1 உள்ள எல்லா மூலகங்களும் N2உடன் தாக்கம் புரிகின்றன. கூட்டம் 1 N2உடன் தாக்கம் புரிகின்றன. இங்க லித்தியம் தவிர்த்த கூட்டம் 1 லித்தியம் தான் தாக்க முடியும். லித்தியம் தவிர்த்த கூட்டம் 1 மிச்ச மூலகம் தாக்கம் புரியாதല്ലോ. தாக்கம் புரியாது லித்தியம் பிளஸ் கூட்டம் 2 பிளஸ் அலுமினியம் கூட்டம் பயனுள்ள. அவதான் நைட்ரஜன் தாக்கம் புரிகின்றன. சோ ரெண்டாம் கூட்டம் தவறானது. கூட்டம் 1 எல்லா மூலகங்களும் கூட்டம் 1 லித்தியம் மட்டும்தான். அடுத்த மூன்றாவது பார்த்தோம்னா மெக்னீசியமானது மெக்னீசியமானது ஐதான H2SO4உடன் சரி H2SO4 ஆகிய இரண்டுடன் தாக்கம் புரிந்து முறையே H2, SO2 என்பதை தருகின்றது. இது சரியான கூற்று. ஏன்னு பார்த்தோம்னா ஐதான நிலையில பார்த்தோம்னா H2SO4 வேண்டாம் H2SO4 இதுக்கு என்ன நாங்க ஆக்சிஜன் போறோம்னா ஹைட்ரஜனுக்கு +1 +6 ஆக்சிஜனுக்கு -2 சரிதானே. இங்க ஐதானில பார்த்தோம்னா என்ன ஐதானில H2SO4 ஆக்சிஜன் வெளிப்பட போகுது. ஆக்சிஜன் வெளிப்பட என்ன ஆக்சிஜனை பார்த்தோம்னா -2 ஆக்சிஜன் ஆக குறைஞ்ச -2. சோ அது இன்னும் தாழ்த்தப்பட மாட்டாது. ஆக்சிஜன் தான் தாழ்த்தப்படணும் ஆக்சிஜன் வெளிப்படைக்க. மற்றது ஆக்சிஜன் அதான் ஆக்சிஜன் சேஃபர் சொல்றோம். அப்ப ஆக்சிஜன் -2 சோ அது ஆல்ரெடி என்ன ஆக குறைஞ்சதான் இருக்கு. சோ அது தாழ்த்தி அது என்ன தாழ்த்தப்படாது. அடுத்து என்ன தாழ்த்தப்படலாம் ஐசன் தாழ்த்தப்படலாம். ஐசன் தாழ்த்தப்பட என்ன H+ என்ன H2 வரப்போகுது. இது என்ன ஐதான நிலையில இப்படிதான் வரப்போகுது. அடுத்து நடக்க போகுது சரியை யூஸ் பண்ணணும். சரியை பாவிச்சோம் என்ன எஸ் வந்து என்ன SO2 வந்து அழுவிட போகுது. சல்பர் வந்து என்ன SO2 என்ன சரியில இருக்குங்க சரிவா காணப்படைக்க சல்பர் அந்த அழுவிட போகுது. சரிதானே. சோ S-ம் H2ம் SO2 தருகின்றது. சோ மூன்றாவது என்ன சரியான மூன்றாவது
மேஜரியா இருக்கும். மத்திய பார்த்தோம்னா சரி H2SO4 என்ன மூன்று அந்நியங்களை என்ன ஒட்சியேற்றம், மூன்று அந்நியங்களை வந்து ஒட்சியேற்றம். அது என்ன வந்து சல்ஃபைட், அதாவது H2- வந்து அடுத்த புரோமைட், அடுத்த அயோடைட், அடுத்த புரோமைட், அடுத்த அயோடைட். சரி H2SO4 மூன்று அந்நியங்களை மாத்திரம் என்ன ஒன்று வந்து சல்ஃபைட் H2-, அடுத்தது புரோமைட் Br-, அடுத்த I-. எப்படி யோசிக்க போகுது? H2- சல்ஃபரா எல்லாம் வந்து என்ன SO2-ஆ, Br-, Br2-ஆ, I- I2-ஆ. இது என்ன சரி H2SO4 மூன்று அந்நியங்களை மாற்று, மூன்று அந்நியங்களை மாத்திரம் தான், சரிதானே? அடுத்து இங்க ஐதான மற்ற இப்ப ஐதான வாய்க்கிறோம் இல்ல, ஐதான H2SO4 வாய்க்கிறோம்டா H2க்கு மேல இருக்க மின் ரசாயன தொடர்ல H2க்கு மேல இருக்க அழுத்தம் தான் என்ன அது என்ன தாக்க போகுது, மற்றொன்றுக்குமே தாக்க நிகழ போல H2 வெளியிடாது. ஏன் H2 வந்து ஒட்டிக்கப்பட்ட என்ன மேலக்கா தாழ்த்து போகணும், சரிதானே? H+ வந்து H2 வந்து தாழ்த்தப்பட போகுது, மேலதான் ஒட்டிடும். மின் ரசாயனத்துல கீழே இருக்க என்ன அது தாக்க முடியாது. இதே சல்பர் S பார்த்தோம்னா என்ன அது ஐதரசனுக்கு மேலேயும் கீழேயும் என்ன ஒட்டிடும், சரிதானே? சோ இங்க ஐதான வாக்கியம்டா ஒரு H2 வந்து என்ன மின் ரசாயனத்துல உள்ள H-க்கு மேல இருக்க மாத்திரம் தான். மின் ரசாயனத்துல வந்து மேல் மாத்திரம் தான் என்ன இது செய்யும். சல்பர் வந்து H-க்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு பக்கம் என்ன தொழிற்பாடு நிகழ்த்தும், சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது அது இப்ப மூன்றாவது பார்த்தாங்க, மூன்றாவது சரியான விட வந்து மூன்றாவது. நாலாவடைய பார்த்தோம்னா லித்தியமானது வலியுடன் தாக்க முடியும். Li2O சரி, LiO2 தவறானதானே, LiO2 வராதானே, Li2O only ஆக்சைடு மட்டும் தான் வரும். அடுத்து என்ன Li3N, சோ இங்க Li2O சரி Li3N, LiO2 தான் தவறானது, சூப்பர் ஆக்சைடு வராது லித்தியத்துக்கு. இது பொட்டாசியம் சிசிஎம் அதுதான் சூப்பர் ஆக்சைடு ருபீடியம். ஆகிய அதன் கலவையை உருவாக்கும். நாலாவது தவறானது, 20க்கு நாலாவது தவறானது. அஞ்சாவது பார்த்தோம்னா கூட்டம் ஒன்றில் உள்ள எல்லா மூலகங்களும் ஐதரசன் வாயுடன் தாக்கம் முடிந்து பங்குட்டு வெள்ள ஐதரேட்டுகள் உருவாக்குகின்றன. எல்லாம் என்ன அயன் ஐதரேட்டுகள் தான், எல்லாம் வந்து அயன் ஐதரேட்டுகள். அங்க வந்து கூட்டம் உள்ள காணப்படும் எல்லாம் வந்து எல்லாம் அயன் ஐதரேட்டுகள், அயன் ஐதரேட்டுகள் தான். அங்க பங்குட்டு இல்ல அயன் தான். என்ன கூட என்ன பெர்லியம் தான் பங்குட்டு உருவாக்கும். அதுவும் என்ன நேரே H+ தாக்க முடியாது, பொலிமரா தான் காணப்படும், சரிதானே? அப்ப 20வது விடத்தினாவது மூன்றாவது விட. அடுத்து 21வது வெளி பார்த்தோம்னா மெக்னீசியம் பொடியூடாக நீரால் செலுத்தப்படும் பொழுது பின்வரும் மாற்றங்களுக்கு உட்படும், சரிதானே? இங்க முதல்ல சொல்லுங்க ஐதரசன் விடுவிக்கப்படும், சரிதானே? இங்க H2O இருந்தா என்ன H+ வந்து என்ன H2O வந்து தாழ்த்தப்பட போகுது H2 வந்து. சோ ஐதரசன் வெளியிடப்படும்ன்றது சரியானது தானே? மெக்னீசியம் ஆக்சைடு படைக்க அந்த மெக்னீசியம் வந்து என்ன மெக்னீசியம் உலோகம் இல்லோ, அது வந்து என்ன மைனஸுக்கு என்ன தாழ்த்தப்பட முடியாது, மைனஸுக்கு வந்து தாழ்த்தப்பட முடியாது. சோ நீர்ல இருக்கு என்ன H+ வந்து H2O வந்து என்ன தாழ்த்தப்படும், அது யோசிக்கணும். அது B பார்த்தோம்னா என்ன மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு முக்கிய விளைபொருளாக உண்டாகும். மெக்னீசியம் லித்தியம் தவிர முதலாம் கூட்டம் என்ன ஹைட்ராக்சைடுகள். மற்ற ஆக்சைடுகள் உருவாக்க போகுது, மற்றெல்லாம் ஆக்சைடுகள் உருவாக்கும், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இல்ல. சோ அதால என்ன தவறானது B. C பார்த்தோம்னா என்ன ஆக்சிஜன் விடுவிக்கப்படும்,
அது தவறானதானே? ஏன்? நாங்க என்ன பூஜ்ஜியமும் -1 தான் என்ன சோழனுக்கு இருக்கு. அங்க பிளஸ்ல என்ன ஒரு ஒட்சியேட் என்னமே இல்ல, சரிதானே? அப்படி பார்த்தோம்னா H2 என்ன மேலும் தாழ்த்த முடியாதானே? அப்ப என்ன நீர்ல என்ன H2O வந்து ஒட்சியேட் செய்யப்பட போகுது. H2O என்ன பிளஸ்ல இருக்கு, சோ அங்க மேலும் என்ன ஒட்சியேடப்பட முடியாது. சோ O2 வந்து என்ன விடுவிக்கப்பட முடியாது. 21க்கு என்ன சி கூட்டு வந்து தவறானது. டிஏ பார்த்தோம்னா மெக்னீசியம் வந்து ஒட்சியிடப்படும். சரி, மெக்னீசியம் வந்து என்னவா? மெக்னீசியம் ஆக்சைடா வந்து என்ன ஒட்சியிடப்பட போகுது. MgO மெக்னீசியம் ஆக்சைடா ஒட்சியிடப்பட போகுது. சோ விட எத்தனையாவது? ஏயும் சரி டியும் சரி, விட வந்து 4வது விட. மற்றது நீராவி இந்த ஆக்சைடு ஹைட்ராக்சைடு பாதைக்கு பார்த்தது என்ன? இதுவரை பார்த்தது வந்து என்ன கூட்டம் உள்ள வந்து லித்தியம் தவிர்த்து மிச்ச கூட்டம் ஒன்று என்ன ஹைட்ராக்சைடு தர போகுது. பாக்கிக்கு வந்து லித்தியம் தவிர்த்த கூட்டம் ஒன்று வந்து என்ன ஹைட்ராக்சைடு தர போகுது. மற்ற என்ன கூட்டம் 2 பிளஸ் கார்பன், மற்ற என்ன கார்பன் இரும்பு சட்டன் Al Fe இரும்பு, மற்றது F2 அவை என்ன ஆக்சைடு தர போகிறோம். இதுல வந்து H2O பார்த்தோம்னா F2 வந்து என்ன ஒட்சியேட்டப்பட்டதான். F2 வந்து ஒட்சியேட் தான் ஆக போகுது. F2 தான் வந்து முன்னைய முதல்ல அந்த போன கிளாஸ்ல என்ன ஒட்சியேட்டப்படாத ஒட்சியேட் என்ன நிகழ போகுது F2 வந்து, சரிதானே? சரிதானே? 21க்கு 4வது விட. அடுத்து 22ஆம் கேள்வி பார்த்தோம்னா பின்வருவற்றில் சரியான கூற்றுக்கள். கேர உலோகங்கள் சில வேளைகளில் இரு வலுவுள்ள சேர்வுகளை உருவாக்கும். தவறானது. கேரளம் என்ன முதலாம் கூட்டம் இல்ல, வலுவுள்ள உண்டா இருக்கும். சோ இரு வலுவுள்ள தவறானது, ஒரு வலுவுள்ள. அந்த பிஏ பார்த்தோம்னா கேரமன் உலோகங்கள் சில வேளைகளில் ஒரு வலுவுள்ள சேர்வுகளை உருவாக்கும், அதுவும் தவறானது. கேரமன் என்ன ஒட்சியேட் +2 வலுவளவு 2, சோ அதுவும் ஒரு வலுவு உருவாக்காது, ஒரு வலுவுள்ள தவறானது. சோ பி கூற்றம் தவறானது. சிஏ பார்த்தோம்னா சில கேரமன் உலோகங்கள் குளோரைடுகள் நீரில் கரைவதில்லை. சில கேரமன் குளோரைடுகள் நீரில் கரைவதில்லை. கேர உலோகங்கள், சரிதானே? அப்போ குளோரைட பார்த்தோம்னா என்ன கரையாத குளோரைடு பார்ப்போம். கரையாத குளோரைடுகள் AgCl PbCl2 மற்ற என்ன Ag2Cl மற்ற CuCl Ag2Cl2 சாரி CuCl இவை என்ன கரையாது, வீழ்வடையா காணப்பட போகுது. இவையெல்லாம் வீழ்வடையா காணப்படும். CuCl, சரிதானே? மற்றது இது இதுல கேர உலோகம் இருக்கும் இல்லதானே? சோ சீக்குல என்ன தவறானது. இப்ப என்ன குளோரைட பார்த்தாங்க, சரி அப்படியே என்ன புரோமைட்டையும் பார்ப்போம். புரோமைட்டும் சரியா இதே மாதிரி தான். புரோமைட்ஸும் இதே மாதிரி தான். AgBr Ag2Br2 CuBr இதுவும் என்ன வீழ்வடை தான் காணப்பட போதும். இது AgBr என்ன BBr என்ன பன் மஞ்சள் நிறம்னு சொல்லுவாங்க. பன் மஞ்சள். பன் மஞ்சள். Ag2Br என்ன உண்மையில கண்டறியப்படாதுன்னு சொல்றது Ag2Br2 தான். அது அதே மாதிரி அயல்டைம் பார்ப்போம். அயல்டைம் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் வரும். அயல்டைம் சரி இதே மாதிரி தான். ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒன்று வந்து AgI PbI2 Ag2
I2 என்ன C2I மற்ற எக்ஸ்ட்ரா வர போது என்ன HgI HgI2 சாரி HgI2 இதான் வந்து என்ன எக்ஸ்ட்ரா வர போது ஐடென்டிக்கல் ஐட பார்த்தோம்னா AgIயும் PbI2 என்ன மஞ்சள் நிறம் என்ன ரெண்டு மஞ்சள் நிறம் இது பசிய மஞ்சள் என்ன Hg2I2 HgI2 சிவப்பு சிவப்பா இருக்கும் சரிதானே இது வந்து சிவப்பா இருக்கும் சரிதானே இது என்ன ஐடென்டிக்கல் பார்த்தாங்க அடுத்து இதே மாதிரி என்ன ஃப்ளோரைடையும் பார்ப்போம் ஃப்ளோரைடுகளையும் பார்த்தோம்னா ஃப்ளோரைடுகள் என்ன LiF லித்தியம் ஃப்ளோரைடு மட்டும் தான் வீழ்வடியா இருக்கும் போது மற்றெல்லாம் என்ன கரைசலா தான் காணப்பட போகுது லித்தியம் ஃப்ளோரைடு மட்டும் தான் வீழ்வடியா இருக்கும் லித்தியம் ஃப்ளோரைடு தான் வீழ்வடியா இருக்கும் போது ஃப்ளோரைடு பார்த்தோம்னா LiF அடுத்தது NaF அடுத்து என்ன KF rubidium fluoride அடுத்து cesium fluoride அடுத்து என்ன AgF2 மற்றென்ன இங்க கூடல BF2 இதுவும் என்ன அக்வஸா தான் காணப்பட போகுது கரைசலா தான் காணப்பட போகுது சரிதானே இதுவும் கரைசலா தான் காணப்பட போகுது இங்க வந்து வீழ்வடியா இருக்கிறது இது மட்டும் தான் வீழ்வடி மிச்சம் என்ன அக்வஸ் இதெல்லாம் அக்வஸ் லித்தியம் ஃப்ளோரைடு மட்டும் தான் என்ன வீழ்வடியா இருக்கும் அடுத்து என்ன இது ஃப்ளோரைட் மேல கூட மிச்சத்தை பார்ப்போம் மிச்சம் என்ன இது வந்து உலகம் பார்த்தது அடுத்து என்ன டபிள்யூஎம் மற்ற மெக்னீசியம் எல்லாம் வீழ்வடி மெக்னீசியம் ஃப்ளோரைடு வீழ்வடி மெக்னீசியம் calcium strontium அடுத்து பேரியம் இவையெல்லாம் என்ன வீழ்வடியா இருக்க போகுது இவையெல்லாம் வீழ்வடியா காணப்பட போய் இந்த ஃப்ளோரைடெல்லாம் வீழ்வடி சரிதானே சோ இப்போ இதெல்லாம் சொல்லி இருக்குது ஓகேண்ணே கொண்டு விட்டது மச்செல்லாம் ஃப்ளோரைட் புரோமைட் எல்லாம் இத போட்டிருக்கேன் அப்படி பார்த்தோம்னா என்ன சீக்வென்ஸ் சில கேர உலோகம் குளோரைடுகள் நீரில் கரைவதில்லை தவறானது சோ சீக்வென்ஸ் என்ன தவறான கூற்று அடுத்த டிஏ பார்த்தோம்னா சில கேரமன் உலோகங்கள் சில கேரமன் உலோக ஆக்சைடுகள் நீரில் கரைவதில்லை சில கேரமன் உலோகங்கள் மெக்னீசியம் என்ன குளிர்நிலை தாக்கம் மெக்னீசியம் வந்து தாக்கம் இல்ல அதே மாதிரி தான் மெக்னீசியம் ஆக்சைடு தாக்காது மெக்னீசியம் ஆக்சைடு தாக்காது சரிதானே சோ லிக்விட் சரியான உப்பு சில கார்பன் உலோக ஆக்சைடுகள் நீரில் கரைவதில்லை மெக்னீசியம் ஆக்சைடுகள் தானே சோ இதை என்ன அஞ்சாவது விட டி மாத்திரம் அடுத்தது 23ஆம் கேள்வி பார்த்தோம்னா பின்வருவற்றுள் கேரமன் உலோகங்கள் தொடர்பாக பொய்யான கூற்று முதலாவது வந்து எல்லா கேரமன் உலோகங்களும் N2O உயர் வெப்பநிலையில் தாக்கம் புரியும் அதுதானே கூட்டம் ஒன்றுல வந்து லித்தியம் கூட்டம் 2 அதான் கேரமன் என்ன கூட்டம் 11 அலுமினியம் எல்லாமே N2 தாக்கம் புரியும் சோ முதலாவிட சரியானது அடுத்த ரெண்டாவது பார்த்தோம்னா கேரமன் உலோகங்களின் உருவநிலைகள் ஆவர்த்தனத்தில் உள்ள கேர உலோகங்களின் உருவநிலையை விட அதிகமாகும் அது போல என்னன்னு எண்ணெயை விட Mg கூட எண்ணெயை விட என்ன மெக்னீசியத்துக்கு வந்து கூட அது பொட்டாசியத்தை விட கால்சியத்துக்கு கூட பொட்டாசியத்தை விட கால்சியத்துக்கு என்ன உருவநிலை கூட இருக்கும் பொட்டாசியத்தை விட கால்சியத்துக்கு வந்து உருவநிலை கூட அதே மாதிரி ருபீடியத்தை விட ஸ்பொன்ஜத்துக்கு கூட ருபீடியத்தை விட ஸ்பொன்ஜத்துக்கு கூட ஏன்னா என்ன ஆவர்த்தன வழி என்ன நேரம் வந்து குறைய போகுது
மற்றது என்ன வேற குறையுது, மற்ற சுய நிலத்தின் எண்ணிக்கை கூடுது. சோ உலோக ஒப்பனை பண்ண வலிமை கூடும், அதான் உருகுநிலை குறையும். உலோகப்பன வலிமை கூட சோ உருகுநிலை வந்து என்ன சாரி உருகுநிலை அதிகரிக்க போகுது. உலோகப்பன வலிமை அதிகரிக்கும் இல்லை, சோ கூட சக்தி கொடுக்கணும் இல்லை. சோ 4 கேரமன் உலோகம் உருவநிலைகள் அவ்வாவற்றில கேர உலோகங்களின் உருவநிலையை விட அதிகமாகும். சரியான. அடுத்த 3வது குணம்டா கேர உலோகங்களின் 2ஆம் இணக்க சக்தி. கேர உலோகங்களின் 2ஆம் இணக்க சக்தி அவ்வுலோகங்களில் ஆவர்த்தனத்தில் உள்ள கேரமன் உலோகங்களின் அப்பெருமானங்களை விட மிகவும் அதிகமாகும். அதுவும் சரியான விட்டு தானே, கேர உலோகங்கள் அப்படிதான் இருக்க போகுது. சோ 3வதும் சரியானது. அது 4வது பார்த்தோம்னா கேரமன் உலோகங்கள் அவை உருவாக்கும் எல்லா ஹைட்ராக்சைடுகளையும் வலிமையான மூலங்களாகும். கேரமன் உலோகங்கள் உருவாக்கும் எல்லா ஹைட்ராக்சைடுகளும் வலிமையான மூலகங்களாகும். இது வந்து தவறான குற்று. ஏன்? ஸ்டொன்ஜியம் பேரியம் என்ன வலிமையான மூலம், ஸ்டொன்ஜியம் பேரியம் வந்து என்ன வலிமையான மூலம். அந்த பெரிலியம் என்ன ஈரியல்பு, மெக்னீசியம் கால்சியம் மென்கேரமாக போகுது. ஸ்டொன்ஜியம் பேரியம் தான் என்ன மூலம், பெரிலியம் ஈரியல்பு. அது மெக்னீசியம் கால்சியம் மென்கேரம். இங்க சொல்லியிருக்கான் கேரமன் உலோகங்கள் உருவாக்கும் எல்லா ஹைட்ராக்சைடுகளும் வலிமையான, எல்லா ஹைட்ராக்சைடும் வலிமையான மூலங்கள். தவறானது. கால்சியம் கால்சியம் மெக்னீசியம் என்ன மென்கேரம் இல்லோ இல்ல மண்ணில் தானே, என்ன 4வது தவறான உச்சி. விடைத்தினாவது 23க்கு 4வது. அடுத்த 5ஆம் பார்த்தோம்னா கேர உலோக ஹைட்ராக்சைடுகள். கேர உலோக ஹைட்ராக்சைடுகள் கரைதிறன் கூட்டத்தின் வழியே, கேர உலோக ஹைட்ரைடுகளின் கரைதிறன் கூட்டத்தின் வழியே, கூட்டம் வழியே ஹைட்ராக்சைடு இங்க இருக்காங்க, கூட்டம் வழியே கீழ் நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கும். கீழ் நோக்கி செல்ல அதிகரிக்கும். ஹைட்ராக்சைடு ஆக்சைடுகள் என்ன கீழ் நோக்கி செல்ல அதிகரிக்கும். சோ விட வந்து தெரியாது. 23 தவறானது. 4வது விட 23 தவறானது. 4வது விட